ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். இவங்களோட முயற்சி அப்படின்றது அதிகமாகும். விரயஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் அப்படின்றதுனால சுப விரயங்கள் நடக்கும். நிறைய மகராசி என்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக வாங்குறது அப்படின்றது வாங்குவாங்க. இதெல்லாம் பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை 1, 3, 11 பாவத்தை பாக்குறாங்க. சுயஸ்தானத்தை குருனோட பார்வை பாக்குது. நிறைய சுவாமி கும்பிடணும். மனசு ரொம்ப தெளிவா நிறைய முடிவு எடுக்கணும். நான் ஏமாந்ததுக்கு என்கிட்ட என்னென்ன குணாதிசயங்கள் காரணமா இருந்துச்சு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மகரம் வந்து எப்படின்னாமா ஹியூமானிடேரியன் பேசிஸ்ல பார்க்கும்போது நிறைய மனிதாபிமானம் நிறைந்த ராசி தான் மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவத்தி மாதிரி தான் எரிஞ்சு குடும்பத்தையே வாழ வைக்கிறது, தான் எரிஞ்சு தன்னை நம்பினவங்கள வாழ வைக்கிறது, இதெல்லாம் மகரம். இயற்கையாவே நிறைய நல்ல குணம் இருக்கு ஒரு பர்சனாலிட்டிஸ் மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க இப்ப யோசிப்பாங்க, என்னோட அதீத நல்ல குணம் தான் நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணமோ, நான் ஏன் மாத்திக்கூடாது, என்னோட குணாதிசயங்களை கொஞ்சம் கொஞ்சம் நான் பக்குவப்படுத்திக்கினேன், பதப்படுத்திக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. முயற்சியை அதிகப்படுத்துவாங்க சாதிக்கிறதுக்காக. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில் இவங்க வந்து ஒரு சுய தொழில் வச்சுன்னு செய்யறாங்க அப்படின்னா மகரம் எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ்மா. எப்படி நம்ம ரிஷபத்தை சொன்னோம், 24 மணி நேரம் 365 நாளும் வேலை செய்யறதுக்கு ரிஷபம் ஒத்துக்கும், ரிஷபமும் ஓகே சொல்லும், மகரமும் ஓகே சொல்லும். டிஃபால்ட்டா இவங்களுக்கு உழைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான் மகரம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளிகள் மட்டுமே மகரமா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கவங்களாம் மகரமா இருப்பாங்க. அவங்களோட உழைப்புனால உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தனி ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா டிஃபால்ட்டா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பெருத்த லாபம் அப்படின்றது வரும். ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட ஒரு என்ன சொல்றது எலிஜிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் சாலிடா உண்டுமா. இத்தனை நல்ல விஷயம் மகரத்துக்கு நடக்க போது, கவலையே பட வேண்டாம்.